Happy New Year! Happy New Year! ஆராயப்படாத நம்பிக்கைக்கு அர்த்தமில்லை. ஆராய்வோம் நமது நம்பிக்கைகளை. வணக்கம், இது ரிஷி மூலம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ரிஷி மூலம் இங்கே நடக்க போகுது. நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம சினிமா பற்றி நிறைய பேச போகிறோம். சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களை பற்றி நிறைய பேச போகிறோம். மேம், நீங்கள் சொல்லுங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்களேன் 2 வார்த்தைக்கு. கோவா திரைப்பட விழாவில் நான் சொன்னேன், நம்ம சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, பண்டிகை கிடையாது. சினிமா பார்க்கறது தான் ஒரு ஃபெஸ்டிவல். நம்ம கூட்டு குடும்பத்தில் நம்ம எல்லாம் ஒரு ஃபெஸ்டிவல்னால் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சேர்ந்து வடை பாயசம்லாம் சாப்பிட்டுட்டு ஊர் கதையெல்லாம் பேசி நமக்கு ஒரு சாக்கு வேணும் எல்லாரும் சேர்றதுக்கு. குடும்பம் எல்லாம் சேர்ந்தா என்ன பேசுவாங்க? பழசெல்லாம் ஃபஸ்ட்டு அசைப்படுவாங்க. சின்ன பசங்க எந்த கிளாஸில் படிக்கிறாங்க, எந்த காலேஜில் போகிறாங்க, அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. பாட்டி கதையை தான் பேசுவோம். அதனால நாம் உங்கள் கதையை பேசுகிறத விட உங்களுடைய முன்னோர்களோட கதையை பேசலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதனால 80ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஆரம்பிக்கலாமா? டெஃபினெட்லி. அந்த 80s படமா இல்லை 90s படமா 2000 படமா அப்படின்னா, எனக்கு 16 வயது நிலையில் வந்து ஸ்ரீதேவி சொல்கிறது ஞாபகம் இருக்குது. நான் வந்து சினிமாவுக்கு போனோம், பெஞ்சு டிக்கெட்டில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே காந்திமதி என்ன சொல்லுவாங்க? எல்லாம் தரையிலே உட்காந்து பாரு, எங்கே உட்காந்தாலும் ஆடுற படம் தான் ஆடும். அது மாதிரி ஓடுற படம் தான் நல்லா எடுத்தா ஓடும். ஆனால் அந்த படத்துக்கு அடையாளம் என்ன? அந்த பெஞ்சில் உட்காந்து பார்க்குற அடையாளம் என்ன? தரையில் உட்காந்து பார்க்குறதுக்கு அடையாளம் என்ன? இந்த 80s சினிமாக்கு அடையாளம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராயலாம். ஒரு படம் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் எதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல தோணும்? சொல்லுங்களேன், என்ன தோணும்? டைட்டில் இருந்து ஆரம்பிக்கலாமா? ஸோ டைட்டில் எப்படி இருக்கும்? 80s சினிமால டைட்டில் எப்படி இருக்கும்? இன்னைக்கு சினிமால டைட்டில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசலாம். யார் சொல்ல விரும்புறீங்க ஃபர்ஸ்ட்? 80ஸ்ல வந்து என்னன்னா, இப்போ ஸ்ரீதர் சார் டைட்டில் வந்து இருக்கு பாருங்க. அவர் வந்து நிறைய படித்ததுனால ஆங்கிலத்தில் திங்க் பண்ணி அதை தமிழாக்கம் பண்ணி டைட்டில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அவருடைய டைட்டில் என்ன வைக்க போகிறாருன்னு ரொம்ப ஆவலாக இருக்கும். அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் சார், அதெல்லாம் டைட்டிலுக்குன்னே தனியாக செக்ஷன் உட்காந்து இந்த டைட்டில் வைக்கலாமா, அந்த டைட்டில் வைக்கலாமா, ஒரு தொடர்கதை அப்படிங்கிறதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 20 நாள் இந்த டைட்டிலுக்கே டிஸ்கஷன் நடந்தது. அதே மாதிரி கதாநாயகி பேர் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறதுங்கிறது, ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை இழுக்கிற அம்சம். அதுக்காக அந்த தனி டிஸ்கஷனே வைப்பார் அவர். அந்த மாதிரியான பாரதி ராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரும் டைட்டில் வைக்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பார். எழுதி பார்ப்பார், நிறைய தடவை சொல்லி பார்ப்பார், வாயில் நுழையதான் பார்ப்பார். அப்படி வந்து டைட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறது. இப்போ சிவாஜி சார் படத்தில் வந்து டைட்டில்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வியட்நாம் வீடு, ரொம்ப இல்லை கௌரவம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சிவாஜி சார் வந்து நம்ம ஸ்ரீபிரியா ஒரு ஷூட்டிங்கில் பக்கத்து செட்டில் இருந்தார். இவங்க வந்து ஆட்டுக்கார அலமேலு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ போய் பார்க்க போனப்போ அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு சொல்ல ஜெய் கணேஷ்க்கு சொன்னார். நான் வந்து ஆட்டுக்கார அலமேலு ஷூட்டிங் போகிறேன்னாரு. நீ தான் ஆடான்னு கேட்டார். நீ ஆடா இல்லை அலமேலுவான்னு கேட்டார் இல்லையா? இல்லை, அலமேலு நான் அவருக்கு தெரியும், நீ தான் ஆடா அதில்ன்னு கேட்டார் அவர். அதாவது அந்த படத்தில் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் வந்து எப்படி வந்து தலைப்புகள் முக்கியமோ கதாநாயகிகள் பேரும் நீங்கள் முக்கியம். அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே என்னுடைய பேர் அலமேலுங்கிறதுனால நான் தான் நடிக்கணும்ன்ட்டு அதில் போட்டாங்க. இல்லை, அதில் ஒரு பெரிய காம்படிஷன்லாம் இருந்தது, வேறு ஆர்டிஸ்ட் பண்ணுறதா இருந்து. ஒரு தேவர் சொன்னார், இல்லை அந்த பொண்ணு பேர் அலமேலு, அதுதான் நடிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரியாங்கிற படம் எடுத்தாங்க, அதில் கூட என்ன போட்டிருந்துருக்கலாம், அதுவும் என் பேர். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா மிருகங்களோடையும் நான் தான் அதிகம் நடிச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். இல்ல, யார சொல்றீங்க? உங்களோட நடிக்கல, அது ஒரு மிருகத்தோட தான். ஓகே, டைட்டில் அந்த காலத்துல வந்து கௌரவம், ஜீவனாம்சம், அந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ பேர்லயே இருக்கும் எல்லாம். அப்புறம் அக்னி அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அக்னி நட்சத்திரம்னு பேர் வச்சப்போ ரொம்ப திட்டினாங்களாம். இது வந்து நெகட்டிவ், அது வந்து தீ, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அக்னி சாட்சி. பட் அதெல்லாம் மாறி போச்சு. ஆனா இப்போ
டைட்டில் வைக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ்ல வைக்கக்கூடாது, அப்புறம் டாக்ஸ் ஃப்ரீ கிடைக்காது. அதுக்கப்புறம் யாரோ கேடி பில்லா கில்லாடி ரங்கான்னு வச்சான்னு ஒரு சமூக ஆர்வலர் எனக்கு ஃபோன் பண்ணி கண்ணாப்பினா திட்டாங்க. கொஞ்சமாவது சமூக பிரஜை இருக்கா அப்படி இப்படின்னு திட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்ப டைட்டில் வச்சதுக்கும் இப்ப டைட்டிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது அந்த நியூ ஜென் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். சுஹாசினி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம இந்த இது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டி கதைகளை பற்றி பேசுவோம்னு சொல்லி 80s இருக்கிறவங்களுக்கு சொன்னீங்க. நாங்களாம் பாட்டியா? வெரி சூன், எக்ஸ்கியூஸ் மீ, வெரி சூன். இல்ல இந்த டைட்டில் வைக்கிறது முதல்ல இவன்கிட்டே கேளுங்க. போங்கடி நீங்களும் உங்க காதலன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி அந்த டைட்டில் வச்சீங்க? என்ன அந்த பல்ஸ், ஆடியன்ஸோட பல்ஸ் எதையோ கவருது இல்லையா? இப்போ இத்தனை பேர் இவ்வளோ டைட்டில் இருக்கும்போது போங்கடி நீங்களும் உங்க காதலுங்கிறத வந்து சொல்றாங்க. இல்லை இப்போ மேம் சொன்னதுதான் ஆட்டுக்கார அலமேலு அப்படின்னும் போது ஒரு சின்ன அட்ராக்ஷன். அப்போ நீங்க சொன்ன கௌரவம், வியட்நாம் வீடு அப்படின்னு வந்துட்டு இருக்கிற ஜோனர்ல ஆட்டுக்கார அலமேலுன்னு இது நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. எங்களுக்கு ஃபீல் வரக்கூடாதா? உங்களுக்கு தான் வரணும். இல்ல மேம், படம் ஓகே. ராமாயி வயசுக்கு வந்துட்டா, இது என்ன சார் டைட்டில்? அந்த காலத்துல நாங்க வச்சிருக்கோம் தெரியுமா? ராமாயி வயசுக்கு வந்துட்டான்றது அது எவ்வளவு இதா இருக்கு, அது வெளியவே சொல்ல முடியல. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த படத்துக்கு வந்து இருங்க, வீட்டுல போகவே முடியாது, வீட்டுல போக முடியாது. எந்த படத்துக்கு போறேன்னா என்னன்னு சொல்லிட்டு போறது. இல்ல சின்ன வயசுல நீ அந்த படத்துக்கு தான் டிக்கெட் பிளாக்ல வாங்கி போனியா? எனக்கு தெரியுதா உன்னை பத்தி. லக்ஷ்மி, நீங்க 80sல படம் பார்த்திருக்கீங்க, நிறைய அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க, பாலச்சந்தருக்குலாம் பெரிய ஃபேன்ஸா இருந்திருப்பீங்க. இப்போ வந்து இந்த ஜெனரேஷன்ல ஒரு டைரக்டர் நீங்க, அப்ப வந்து டைட்டில் எப்படி வரும் அபிராமி? டைரக்டரோட பேரு டைட்டில்ல எப்போ வரும்? அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது படம் ஆரம்பிச்சு அதுல ஏதோ ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து அந்த ஃபுல் அந்த என்ன சொல்றது, ஒரு கபடி மேட்ச் நடக்குதுன்னா அந்த விக்டரிக்கு அப்புறம் தான் டைரக்டட் பை இப்படி வரும் ஸ்கிரீன்ல. அதுக்கே ஒரு தனி மரியாதை இருக்கும். இப்போ அந்த மாதிரி கிமிக்ஸ் எல்லாம் தேவையா? பண்றீங்களா நீங்க? ஆக்சுவலி என்னோட கேஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் டைரக்டர்னு போட்டுக்கிறதுக்கே ரொம்ப தயங்கினேன். இட் வாஸ் ஆரோகணம் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ அடுத்த படம் டெஃபினட்டாக நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவேன். பட் அதுவும் இப்போ ஒரு படங்கிறது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் டீம் ஒர்க்னு இப்போ இன்னும் அது ஜாஸ்தி, இந்த காலத்துல இன்னும் அது ஜாஸ்தி. சோ அதனால அந்த டைரக்டரோட பேருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஈகோ இல்லன்றீங்க. நான் தான் கேப்டன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், சொல்றத கேளு அப்படிங்கற ஆட்டிட்யூட் முன்னாடி இருந்தது, இப்ப இல்ல. இப்ப ஐ திங்க் இட்ஸ் அந்த டீம் ஒர்க்ங்கறத அக்செப்டன்ஸ் இப்ப கொஞ்சம் கூட ஜாஸ்தியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ வந்துட்டு இருக்கிற படங்களுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனைப்படுற மாதிரி விஷயம் வந்து யாருமே கதையை சொல்கிறதுக்காக பணம் எடுக்கிற மாதிரி அவ்வளோவா தெரியல எனக்கு. பாட்டம் லைனை பார்த்துட்டு இவங்களை இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் போட்டால் இந்த மாதிரி பிஸ்னஸ் நடக்கும், இவ்வளோ இதெல்லாம் பண்ணலாம், இவ்வளோ பிரிண்ட்ஸ் ரிலீஸ், ஸோ திஸ் இஸ் மணி தட் யூ கேன் மேக், எல்லாமே ஒரு கணக்குப்படி போகிற மாதிரி தெரியுது எனக்கு. அந்த கதையை சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தோட, அந்த கம்பல்ஷனோட அந்த ஃபஸ்ட்டு பேனை எடுத்து கதை எழுத ஆரம்பிக்கிறதுலேருந்து படம் வந்து ஸ்க்ரீனுக்கு வர்ற வரைக்கும் அந்த ஆர்வம் வந்து எனக்கு அவ்வளவா தெரியல இப்போ வர்ற படங்களில். நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, எல்லாமே ப்ராக்ரெசிவா 1 2 3 தான் போகணும். பட் இன்னைக்கு சினிமாவில் எடுத்த உடனே ஒரு 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 ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம டிஸ்கஷன்லையும் டைட்டிலே இவ்வளோ பெரிய ஷாக்காக எனக்கு தெரியல. நம்ம இப்போ தான் டைட்டில் பற்றி பேசிட்டு இருக்கோம். டைட்டில் பாடல் எப்படி இருக்கும் முன்னாடி 80sல, இன்னைக்கு வந்து டைட்டில் பாடல்கள் எப்படி இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பேசிட்டு நெக்ஸ்ட் வீல் கம் பேக் டு திஸ். எனக்கு ஞாபகம் இருக்கு, டைட்டில் பாடல்னாலே அந்த யார் இசையமைப்பாளர் இருக்காரோ அவருடைய வாய்ஸ்ல வந்து ஒரு பாட்டு வரும். அந்த கதை என்னமோ அது ஃபுல் கதையை ஒரு சொல்ற மாதிரி, சுருக்கி சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வரும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட்டுனாலே ஒரு சில படங்கள் எல்லாம் ரொம்ப ஹிட் ஆனது உண்டு. ஆனா இப்ப வர படத்துல அந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன்னு எனக்கு டைட்டில் சாங்கை பொறுத்த வரைக்கும் இளையராஜா வந்த பிறகுதான் டைட்டில் சாங் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அவர் வந்து அவர் குரல்ல பாடுவாரு. அல்ல அது வந்து அதுக்கு பிறகு லேட்டர் ஆன் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும், அல்ல அவர் தான் பாடுவாரு. அது லேட்டர் ஆன் வந்து என்ன ஆச்சு, அவருக்கு டைம் இல்லாம போக நீங்க ஏதானு எடுத்துட்டு வந்திருக்கீங்க நான் ஃபில்அப் பண்ணிடுறேன்றாங்க. இவங்க அந்த செடி கொடி பூ மரம் காடு ஆடு கிடுன்னு எடுத்தோம்னா அவரா ஒண்ணு கழி நீங்க பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அப்படியே இந்த கரட்டோரம் முங்கி காடு அப்படின்னு போட்டு அப்படின்னு ஒரு ஆட்டு சத்தத்தை போட்டுருவாங்க. இப்படி அந்த டோட்டல் அந்த 200 ஃபீட்டுக்கு டைட்டில் முடிகிற வரைக்கும் டைட்டில் சாங்கை ரொம்ப பாப்புலர் பண்ணது இளையராஜா சார் தான். இப்போ வந்து அந்த பேட்டர்ன் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ரொமோஷன் சாங்னு சொல்லிடுறாங்க. அது வந்து என்னென்னா படத்தினுடைய அத்தனை விஷுவல்லையும் போட்டு அதை வந்து இது பண்ணுறாங்க. அது என்னென்னா இப்போ அது எப்படி இருக்குன்னா படத்துக்கு சம்மந்தம்னு அவசியம் கிடையாது.
அதை வந்து என்னன்னா ஒன்லி ஆடியன்ஸை போய் அட்டாக் பண்ணுதா, இந்த படத்துக்கு வந்து இது ஓப்பனிங் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னாக வந்துருக்கு. இப்போ 77 பாரதி ராஜா வந்த பிறகு 76 16 வயதுக்கு முன்னாடி வரைக்கும் சினிமா எப்படி இருந்ததுன்னா ஒரு டிராமாட்டிக் போர்ஷன் இருந்துகிட்டு இருந்தது. 16 வயதிலே தான் அவர் வந்து மாத்துறார், ஒரு சாதாரண மனிதர்களை உள்ளே கொண்டு வர்றார், சினிமாக்குள்ளே கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு அவுட்டோர் போகுது. இது 76 அது வருது, அடுத்து முள்ளு மலரும் வருது, அடுத்து நெஞ்சத்துக்கு இல்லையாதே, இந்த மாதிரியான பசி வருது, இந்த மாதிரி படங்கள் வருது. 80s வந்து வேலையில்லா திண்டாட்டம் ஜாஸ்தி வந்துடுது. வேலையில்லா திண்டாட்டம் வரும்போது வறுமை நிறம் சிவப்பு வருது, நிழல்கள் வருது, மற்றவை நேரில் வருது, பட்டம் பறக்கட்டும் வருது, அடுத்தது சுமை, அடுத்தது வந்து பாலைவனச்சோலை. இது எல்லாமே வேலையில்லா பட்டதாரிகள். ஏன்னா முன்னாடியே சொன்னேன், ஒரு படைப்பு என்பது அந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கும். அந்த மாதிரியான படங்கள் வருது. டோட்டலாக அது ஒருதலை ராகம் முக்கியமான படம், அப்போ தான் சரியான காலேஜ் உள்ள வருது. இந்த மாதிரியா ஒவ்வொரு சினிமாவும் மாறிட்டு வருது. ஆனால் இது வந்து பொற்காலத்தினுடைய ஆரம்பம். ஆனால் உண்மையான பொற்காலம் இப்போ தான். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னா நீ யார்ப்பா, பாரதி ராஜா அசிஸ்டண்டா, எப்பா நீ ஸ்ரீதர் அசிஸ்டண்டா, நீ பாலச்சந்திர அசிஸ்டண்டா இருந்தது. இப்போ எப்படின்னா ஒரு மனிதன் தஞ்சாவூரில் இருக்கிறவன் ஒரு காலேஜ் படிக்கிறான், அவன் ஒரு லைஃப்பை வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னா அவன் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு கேமராவே வச்சு, அவங்க ஊர் ஆர்டிஸ்டே வச்சு, அவங்க ஊரில் இருக்கிற லொக்கேஷன்லேயே பண்ணி அதை அழகாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கியூபில் பட்டி ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த அளவுக்கு ஒரு சினிமா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பொற்கால வளர்ச்சியில் இருக்கு. ஸோ சினிமாவோட அடையாளம் வந்து அந்த சமூகத்தை அடையாளமாக கட்டுறது தான் சினிமாவோட அடையாளம். ஸோ டைட்டில், ஹீரோ அதெல்லாம் அதுக்கு அடுத்தது தான். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி போஸ்டர்னு ஒன்று இருக்கு. முன்னாடி அந்த போஸ்டர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. அந்த போஸ்டர்ல ஹீரோயினோட முகம் தெரியணும், அதை பார்த்துட்டு தான் வருவாங்க. அந்த ஹீரோயினோட முகம் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியணும்னா ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அவங்க ஃபோட்டோஜெனிக்கா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். 80sல எல்லா ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸை ஃபோட்டோஜெனிக்கா மாத்தின மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஸ்டில்ஸ் ரவி இங்க இருக்காரு. அப்போ இவரும் டிசைனரும் சேர்ந்து அந்த போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது மகேந்திரன் படமா இருக்கட்டும், இல்லை பாலச்சந்தர் படமா இருக்கட்டும், நாங்கள் யாருமே அவருக்கு போஸ்ட் பண்ணாததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அப்பவும் அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் உங்களோட அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலம் தான் பொற்காலம்னு சொல்லுவேன். ஏன்னா அப்போ நடிகர்கள் எல்லாரும் இன்ட்ராக்ஷன் ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி அந்த எப்போ அந்த கேரவன் இதெல்லாம் வந்தோடனே எல்லாம் அந்த இதெல்லாம் டிஸ்டன்ஸ் வந்துடுச்சு எல்லாருக்கும், நடிகர்களுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாருக்கும். இருக்கு ஸ்ரீபிரியா இங்க வந்து ஒரு ஷாட்ல நில்லுங்க, ஹாஸ்னி வந்து ராதிகா நில், பிரதாப் அப்படின்னு தான் பேர் சொல்லி தான் நீங்க கூப்பிடுவீங்க. இன்னைக்கு ஹீரோஸை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? ரஜினி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா, இன்னைக்கு முடியுமா? இல்ல அது பாசிபிலிட்டி இல்லை. இன்னைக்கு வந்து இல்லை, இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது, வாங்க இங்கே வந்து வாங்க எடுக்கலாம், இந்த ஸ்டுடியோக்கு வாங்க அப்படின்லாம் அவங்களே நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. நம்மளும் இன்ட்ராக்ஷன் நல்லா இருந்தது. இப்போ வந்து அவங்கள பிடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஒரு மேனேஜர், அவன் மேனேஜர் பிடிக்கிறதே இன்னும் கஷ்டம். அது அப்படி இல்லை, மேனேஜர் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேலே அவங்க ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நம்மளை எடுக்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பண்ண மாட்டாங்க. 2 மணி நேரம் ஆகும். அதெல்லாம் போய் நாங்கள் ஒரு நெக்காத மூணு இன்னும் பேக்கப் பண்ண போகிறான்னு மாதிரி தான் நமக்கு ஸ்டில்லுக்கே டைம் கொடுப்பாங்க. அதுக்கும் சில பேர் வந்து போஸ்ட் பண்ணது இன்ட்ரெஸ்ட்டாக போஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஏன்னா இப்போ அதோட அருமை தெரியாது. என்ன ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் அவன் ஃபோட்டோவை வந்து தேடுவாங்க. அன்னைக்கு இப்போ எம்ஜிஆருக்கு அன்றைக்கி எடுத்த படங்கள் தான் இன்றைக்கி எம்ஜிஆர்னு ஒருத்தர் இப்படின்னு இந்த ஜென்ரேஷனில் பார்த்துருக்காங்க. அந்த படம் இல்லைன்னா, ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி வந்து ஒரு மரியாதை இல்லாத தொழில். நானே இப்போ யாராவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி வராங்கன்னா வராதிங்க, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி போங்க, இல்லைன்னா ஆட் ஃபோட்டோகிராஃபி போங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு மரியாதை இல்லாமல் இருக்குது இன்றைக்கி. இல்லை, ஒரு ரொம்ப தேர்ந்த கலைஞர், நல்ல அனுபவம் வாய்ந்த கலைஞர் தன்னுடைய ஆதங்கத்தோடு சொல்லும்போது நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் லிவிங் எக்ஸாம்பிள். கமல், ரஜினியிலேருந்து விஜயகாந்த்லேருந்து எல்லா ஆக்டர்ஸையும் சகஜமாக பழகினவர். இன்னைக்கு வந்து தி யங்ஸ்டர்ஸ் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய அவேர்னஸ் குறைச்சலா இருக்கு அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் வந்து அந்த அவேர்னஸை கொண்டு வரணும். ஆக்சுவலி இதை பற்றி நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் கேமரா வந்து முன்னாடி இன்னும் கொஞ்சம் லெஸ் பவர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ கேமரா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆயிருக்கு இப்போ மறுபடியும். அதனால ஷூட்டிங்கில் எடுக்கப்படுற ஸ்டில்ஸ் தான் இனிமே வரப்போகுது அப்படின்னு அவர் வந்து சொன்னார். ஸோ அதனால அந்த பொற்காலம் திரும்பி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
நம்ம டைட்டில்ஸ் வந்து சினிமாவோட ஆரம்பம், அதே மாதிரி நம்ம பேச்சோடையும் ஆரம்பம். நம்ம டைட்டில்ஸ்ல இருந்து பேசணும், அந்த காலத்துல இருந்த டைட்டில்ஸ், அந்த படங்கள் எப்படி ஆரம்பிக்கும்னு நிறைய பேசணும். இந்த பேச்சு நல்லா ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ரிஷி மூலம் தேடல் தொடரும். Happy New Year! Happy New Year! வெல்கம் பேக் டு ரிஷி மூலம். தமிழ் சினிமாவோட பொற்காலம் எது நம்ம இங்கே பேசி தேடிட்டு இருக்கோம். அது 90களுக்கு முன்னாடியா 90களுக்கு அப்புறமாங்கிறது பேசி தேடிட்டு இருக்கோம். நம்ம வந்து டைட்டில்ஸ் பற்றி பேசிட்டோம், சினிமாவோட எப்படி ஆரம்பிக்கிறது அதை பற்றி எல்லாம் பேசிட்டோம். சினிமா ஆரம்பிக்கிறது ஓகே, இந்த ஹீரோயின்ஸ் வந்து முதல்ல எப்படி ஸ்க்ரீனில் வராங்க, அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். ஹீரோ இன்ட்ரடக்ஷனுக்கு தனியாக டிஸ்கஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இப்போ தமிழ் படத்தில் கூட தமிழ் படம்னு ஒன்று வந்து அதில் நிறைய கிண்டல் பண்ணியிருந்தாங்க, அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது வந்து அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஹீரோ வந்து சும்மா கேஷுவலாக நடந்து வர மாதிரியோ இல்லை ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அது அந்த 80s வந்தது வந்து இப்போ வந்து அதை கிண்டல் பண்ணால் கூட அந்த நேரத்தில் வந்து அதுக்கு நமக்கு ரொம்ப சுவையாகவும் இருந்தது, நமக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஒரு ஹீரோ அப்படின்னா ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் இருந்தது. இப்போ வந்து அது வந்து நமக்கு எல்லாமே வந்து கிளிஷேவாக இருந்தால் கூட அந்த டயத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டோம். ரொம்ப அழகாக தான் நம்ம படத்தில் பார்த்தோம். நம்ம ஓகே, ரொம்ப ஃபன்னியான இன்ட்ரோடக்ஷன் உங்கள் மனசில் ஞாபகம் இருக்கிறது, அந்த நாள் சினிமாவாக இருந்தாலும் சரி, இந்த நாள் சினிமாவாக இருந்தாலும் சரி, ஞாபகம் என்ன இருக்குது? ரமேஷ் கண்ணா சொல்லுங்கள். ஹீரோவுக்கு அறிமுகம்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சியில் எம்ஜிஆருக்கு தான் பயங்கரமான அறிமுகம் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அவர் வந்தோன்னே கை தட்டுறதுக்கும் தேங்காய் சுற்றி வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அவர் அப்படி மூஞ்சியை காட்டணும், தேங்காய் சுற்றுவோம், அடுத்த ஃப்ரேமில் வேறு யாரும் வந்து நிற்கிடுவோம், மறுபடியும் சுற்றுவோம், மறுபடியும் நிற்கிடுவான். அந்த தேங்காய் சுற்றில் தேட்டருக்கான பயந்துதான் இருப்பேன், எங்கடா பையன் கொளுத்திடுவானுங்களா ஸ்க்ரீனில். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு முறை நடந்து வேட்டைக்காரன் ஒரு படம், அதே மாதிரி ஒரு கால் காட்டினாங்க, அட்டி தேங்காய் சுற்றுறோம், குதிரை ஏறுறாங்க, பறக்குது, கட்சியில் பார்த்தா அது நம்பியார். இதெல்லாம் வாழ்க்கையில் சில நடந்த நிகழ்ச்சிகள். ஆனால் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ரஜினி சார் ஆகட்டும், கமல் யாராக இருந்தாலும் அந்த இன்ட்ரோடக்ஷன் தான் அவங்கள கொண்டு ஃபஸ்ட்டு அவங்கள அப்பியரன்ஸ் கொண்டாந்து விட்டுடுது. அது இல்லாமல் நம்ம சாதாரண இன்ட்ரோடக்ஷன் யார் பண்ணுறது? இப்போ பண்ணுறாங்க எழில், இப்போ என்ன பண்ணுறாங்க, சாங்கில் பண்ணிடுறாங்க. இல்லை சார் ரொம்ப சேஃபாக பதில் சொல்கிறார். இல்லை ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சாங்கில் பண்ணிடுறாங்க ஈஸியாக. இல்லைன்னா ஒரு அப்போல்லாம் அப்படி இல்லை. பெரிய எடுத்து பண்ணல பார்த்தீங்கன்னா சவுக்கு எடுத்து அடிப்பார் ஏழையை, ஒருத்தர் விவசாயியை அடிப்பா கரெக்ட் அப்படி அடிப்பா பார்த்தா கரெக்டாக ஒரு அப்படி கையை அப்படி பிடிக்கும் சவுக்கை, அப்படியே அப்போ அடிச்சிருவோம் கை தட்டுது எம்ஜிஆர். இல்லை இப்போவும் இருக்கு. இப்போ பேரரசர் படத்தில் இப்போ விஜய் சார் கூட ஒரு ஓப்பனிங்லாம் அப்படி நமக்கே ஒரு எனர்ஜி வரும். இப்போது கேப்டன் பிரபாகரனில் ஒரு பொண்ணை வந்து சரத்குமார் சாரோட சிஸ்டரை வந்து வழி தெரியாமல் வந்துடும், ரவுடிஸ் வந்து துரத்துவாங்க, வந்து அடிக்க போகும்போது காப்பாற்றிட மாட்டாங்களான்னா அப்படியே விஜயகாந்த் சாரோட அப்படியே லெக் என்ட்ரி ஆகும், அந்த சீப் வந்து நிற்கும். அப்படி வந்து அடிக்கும்போது நமக்கே தெரியாமல் அப்படியே வந்து கிளாப்ஸு விசிலு, அந்த எனர்ஜி அவரோட திருப்பாச்சியில் இருந்தது, திருப்பதியில் இருந்தது, ப்ளஸ் வந்து சிவகாசியில் இருந்தது. ஸோ இப்போவும் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குது. அதை சொல்கிற விதம் தான் இப்போ காரணம் மேடம். எப்படின்னா இப்போ எம்ஜிஆர் ரசிகர்களோ, ரஜினி ரசிகர்களோ, இப்போ அஜித் விஜய் ரசிகர்களோ, அப்போ ரஜினி பீரியடில் பார்த்தா 6 மணி ஷோவுக்கு படம் பார்க்குறதுக்கு 3 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புவோம். 3 மணிக்கு அந்த படம் பார்க்குற மூடு 3 மணிக்கு கிளம்பி 4 மணி தேட்டர் வந்து க்யூவில் வந்து 1 ஹவர் நிற்பான். இதில் வந்து க்யூவில் முட்டி மோதி சட்டை கிழிஞ்சு அந்த வேர்வையில் கவுண்டருக்குள்ள கையை விட்டு சிலருக்கு கீழே ரத்தமாக வரும். இவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஒரு 3 hours படத்துக்கு 3 மணிக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவான். அப்புறம் தேட்டருக்குள்ளே வந்து அவன் தலைவன் எப்போ வருவான், ஃபுல் ஆர்வம் அங்கேயே எப்போ அந்த ஆர்வத்தில் உட்காருவான். நம்ம ஈஸியாக கட்டால் அவனுக்கு அங்கே ஏமாற்றமாயிரும். அப்போ இவன் ஏற்கனவே 3 மணிக்கு முன்னாடியே தேட்டருக்கு ரெடியாக வந்திருக்குவேன், அவன் தலைவனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபீலாக இருப்பான். அவனுக்கு நம்ம தீனி போடணும் ஃபஸ்ட்டு. அது படத்தை பொறுத்து தான் இருக்குது. இது வேறு மாதிரி ஏற்ற படங்களுக்கு ஒட்டாது. கமர்ஷியல் படம் முடிவு பண்ணிட்டா அதுக்கு என்னென்ன கமர்ஷியல் பண்ணணுமோ அது பண்ணி ஆகணும். கமர்ஷியல் பண்ணிவிட்டு அதுக்கு எதார்த்தம் பண்ணோன்னா தோற்று போவோம். அப்போ நம்ம எதை நினைக்க எடுக்கிறோமோ அதை முழுமையாக எடுக்கிறதுக்கு தான் இந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். பட் இப்போ வந்து அந்த ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அவ்வளோ தேவையில்லை, அதனால அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஏன்னா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு சீன் எப்படி இருக்கும் 1980s அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணுவோம். அங்கே வந்து பூஜை எல்லாம் இருக்கும், எல்லாருக்கும் அந்த ஷார்ட் படத்துலையும் இருக்கும் இல்லையா பிரியா? இருக்கும். ரஜினி சார் படமாக இருந்தாலும் யார் இருந்தாலும் வெற்றின்னு எங்கே
எந்த இடத்துல எடுப்போம்? அந்த பிள்ளையார் கோவில் வாசல்ல தான், அங்கதான் எடுப்போம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சாதாரண குடும்ப படமா இருந்தா, இல்ல ஹீரோ படமா இருந்தா ஆமா, ரொம்ப புகழ்பெற்ற தளம் தான் அது. சோ அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் சீன். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சீன் எங்க தொடங்குது? ஃபர்ஸ்ட் சீன் எங்க தொடங்குது? இத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. 2013ல ஒரு தமிழ் படம் ஃபர்ஸ்ட் சீன் எங்க? ஒரு க்ளூ குடுக்குறேன். ஒரு சின்ன கொஞ்சம் தள்ளிதா. டாஸ்மாக். இது வந்து நம்ம மட்டும் பேசல, சொசைட்டில எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன் டாஸ்மாக்ல தான். அந்த இப்போ நடிக்கிற ஹீரோக்கு அப்பா அம்மா தங்கச்சி யாருமே கிடையாது. அவர் எங்க குப்பத்தொட்டில பிறந்து வந்த மாதிரி ஆயிடுறாரு. யாரான உறவுகள் இருக்கு, படம் ஏதான இருக்கா சொல்லுங்க. யாரான உறவுகளோட அவருக்கு அட்ரஸ் அங்கதான். அப்படி இருந்தாலும் அந்த ஹீரோ அப்பா திட்டிட்டு இருப்பாரு. ஆமா, உதவாத ஒரு அப்பா, உதவாத அம்மான்னு அதான் நடக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வில்லேஜ் படத்துல கிராமம் போட்டோம்னா லாங் பேனிக் ஷாட் இருக்கும். வில்லேஜ் அப்படியே காட்டுவாங்க. காட்டி கடைசி பார்த்தா ஒரு கோயில் கோபுரத்தை காட்டுவாங்க. ஒரு பெல் அடிக்கும், டேங் டேங். இப்போ சிட்டி காட்டுறாங்க. கட் பண்ணா டாஸ்மாக் போர்டு. என்ன நவீன், யூ ரெப்ரசன்ட் இந்த டுடேஸ் சினிமா. மூடர் டாஸ்மாக் சீன்ல இப்படி வந்து மூடர் கூடம் அப்படின்ற படம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி எல்லாரும் சொல்றாங்க டாஸ்மாக்ல தான் நிறைய சீன் வைக்கிறாங்க? ஏன்னா அங்கதான் கதை எழுதுறாங்க, அங்க வைக்கிறாங்க. அது நான் கேட்ட கேள்வி அவருக்கு, உங்களுக்கு இல்ல. நீங்க சொல்லுங்க. இது நம்ம அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ இது டோட்டலா வந்து ஒரு பயாஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். எல்லா படமும் டாஸ்மாக்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல. உங்க படத்துல டாஸ்மாக் சீன் இல்லையா? படத்துல கண்டிப்பா இருக்கு. ஏன்னா என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. எத்தனை? ஒரே ஒரு டாஸ்மாக் சீன் தான் இருக்கு. வெரி குட், ஓகே, தப்பிச்சீங்க. ஆனா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. படம் அங்க ஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலா அங்க ஒரு பிளாட் நடக்குது. அப்படி என் படத்துல இன்னும் நிறைய நல்ல விஷயங்களா சொல்லிருக்குமா, அப்ப அதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறவங்க. இதெல்லாம் பேட் ஸ்டேட்மெண்ட் தான். இது முதல்ல இருந்து நம்ம வந்து அப்பத்த சினிமா நல்லா இருந்துச்சு, இப்ப எல்லா டைம்லயும் நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. முக்கியமா பிளான் பண்றது அங்கதானே பிளான் பண்ணிருக்காங்க. உங்க படத்துலயும் அங்கதானே பிளான் பண்றாங்க. இப்ப ஒரு சமூகம் என்ன நிலைப்பாடுல இருக்கோ அதுதான் ஒரு சமூகத்தின் படைப்பு சொல்லுது. அது தீபாவளிக்கு வந்த இதுல வந்து பாண்டி நாடு இவ்வளவு கலெக்ஷன், ஆர்மி இவ்வளவு கலெக்ஷன், டாஸ்மாக் இவ்வளவு கலெக்ஷன் ஒரு கார்ட்டூன் இருக்கு. இருக்கிறதுலே அதிகமான கலெக்ஷன் டாஸ்மாக். இங்க இருக்கிறவங்க இப்ப நிறைய இது டாஸ்மாக் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயம் சமூகத்தை பிரதிபலிக்குது திரைப்படங்கள். சமூகத்தை பிரதிபலிக்குது சினிமா சொல்றாரு, சினிமாவை பிரதிபலிக்குது சமூகம், அதுவும் இருக்குல்ல. ரொம்ப கஷ்டம். இல்ல கண்டிப்பா இல்ல. சினிமா வரதுக்கு முன்னாடியே கொலை கொலைகள் திருட்டு எல்லாமே இருக்கு. அப்படி சொல்லல. நான் இன்னைக்கு படம் பார்த்துட்டு நாளைக்கு இன்னைக்கு படம் பார்த்துட்டு நாளைக்கு சேஞ்ச் ஆகுறாங்கன்னு இல்ல. ஜெனரலா பப்ளிக்ட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அவங்க வந்து படத்தை பார்த்து ஜனங்க குட்டிச்சவர் ஆயிட்டு இருக்காங்க, அப்படிதான் பேசுறாங்க. நிறைய பேர் வந்து படத்தோட இஃபெக்ட் தான் இன்னைக்கு யூத்தை கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர், நான் வந்து வெளியில வந்து நிறைய பேர் அப்பப்போ பேசிட்டு இருப்பேன். அதுதான் இது ஐம் நாட் அக்ரிங். இது வந்து நான் அக்ரி பண்ணல. கேளுங்க மேம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சினிமா கெடுக்குதா? இல்ல நான் அக்ரி பண்ணல. என் ஹஸ்பண்ட் எடுக்கிற படம் நான் அக்ரி பண்ணல. இல்ல 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 கேளுங்க. இல்ல நான் இப்போ அவங்க சொன்ன பாயிண்ட்க்கு ரிப்ளை பண்றேன், அவ்வளவுதான். சினிமானாலே ஐ ஃபீல் லைக் எவ்ரி மூவி வாண்ட்ஸ் டு பி டிஃப்ரெண்ட். அந்த டைமில் டிஃப்ரெண்ட்டுங்கிறது வந்து வேற ஒரு எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா, இந்த காலத்து டிஃப்ரெண்ட் வந்து ஒய் நோ சினிமா வாண்ட்ஸ் டு பி போரிங். இப்போ வந்து இன்னைக்கு த ரியாலிட்டி இஸ் ஒரு 10 மினிட்ஸில் வந்து ட்விட்டரில் வந்து படம் மொக்கான போடுறாங்க. நானே போட்டிருக்கேன். ஸோ வென் ஐ மேக் அ மூவி, ஓகே, வென் ஐ மேக் அ மூவி ஐ எம் அஃப்ரேட் தட் இந்த 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து தி verdict is delivered. சினிமா பத்தி தெரியாத யாரோ ஒருத்தர் மொக்கேன்னு போடுவாரு. சோ அவருக்கு பயந்து படம் எடுக்கணும் இல்ல? அது ரொம்ப ஸ்கேரியான தாட். ரொம்ப ஸ்கேரியான தாட். சினிமானா ஏபிசியே தெரியாது, ஆனா கம்ப்யூட்டர் மட்டும் தெரியும், இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கறதுனால மொக்கை அப்படின்னு டைப் பண்ணிக்கிறாரு. சோ அவருக்கு பயந்து எடுக்கணும். So society நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம்னா why should we reflect that particular person who has no sense? That cinema is the only thing. நீ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா மொக்கைன்னு போடுறதுக்கு? உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மேம் அவருக்கு ட்விட்டர் அக்கவுண்ட் இருக்கு, அது போறோம். இன்னைக்கு வெறும் மொக்கையை மட்டும் எடுத்துக்க முடியாது. இப்போ வெள்ளிக்கிழமை வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படம் வந்து 2 படம் ரிலீஸ் ஆச்சு. யாருனே தெரியாத ஒரு ஆர்டிஸ்டோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனா வந்து இதே ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் விடியமுன் வந்து சூப்பரா இருக்கு. நான் மண்டே அந்த படம் பார்க்க போறேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த படம் வந்து சரஸ்வதி சபதம். ஏன்னா அதுல ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஒரு ஏஜிஎஸ் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி படம் வந்து நான் அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா அடுத்த செகண்ட் படம் பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியே வரேன், விடியமுன் நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட் வருது. விஜய் சொல்லுங்க. சோ டெக்னாலஜில குட் இருக்கு, பேட் இருக்கு, என்ன பண்றது? நம்ம குட் இருக்கிறது as Stanley correctly pointed out, but bad என்னன்னா everybody is trigger happy. இன்னைக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் இஸ் a potent weapon. சினிமாவோட பொருளாதாரத்தையே வந்து டோட்டலாக ஒரு பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக அது பயன்படுது.
யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து ஒரு படத்தை போட்டு கிழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. பட் இதுக்கெல்லாம் பயந்த படம் எடுக்க முடியாது. கடைசியாக ஒரு படம் வந்து எடுக்கணும்னா இட்ஸ் தி கன்விக்ஷன் ஆஃப் த டைரக்டர். அவர் என்ன நினைக்கிறாரோ அது திரைக்கு கொண்டு வந்தாலே போதும். அதுக்கப்புறம் எஸ், ஆஸ் பிரசன்னா செட், இட்ஸ் டெமோக்ராட்டிக். யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை நமக்கு வேண்டியது இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த ஒரு 10 பேர் இந்த ட்விட்டரில் இந்த என்ன சமூக வலைத்தளங்கள் பார்க்குறாங்கல்ல, அவங்கள மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க உள்ள இந்த கிராமங்கள்லாம் இருக்குல்ல, 5000 தேட்டர் இருக்கு. ஒரு நிமிஷம் சார், 500 தேட்டர் இருக்கு. அவங்க தான் பார்க்குறவங்க ஜாஸ்தி. ஓகேங்களா? மல்டிப்ளெக்ஸ் கல்ச்சர், மால் கல்ச்சர் தான் போகுது. இல்ல சார், அதான் சொல்றேன். செகண்ட் ரிலீஸ் பிஎன்சி அந்த ஏரியாவே கிடையாது. இது சினிமா வந்து ஓட்டு போட்டு நம்ம வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிற மாதிரி கிடையாது. மெஜாரிட்டியா இருக்கிறவங்க பார்த்தா போதும், நான் எம்எல்ஏ போதும், எம்பியா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அதான் பாயிண்ட். அதை பத்தி நம்ம வந்து அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ திங்க் இட்ஸ் a very valid point. இதுக்காக ஒரு 10 நிமிஷமே வேணும் நமக்கு. மற்றவர்களோட விமர்சனத்துக்காக நம்ம படம் எடுக்கிறது சரிதானா, அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம படம் எடுக்கிறது சரிதானாங்கிறத பத்தி நம்ம பேசலாம். Happy New Year! தமிழ் சினிமாவோட பொற்காலம் எது நம்ம இங்க பேசி தேடிட்டு இருக்கோம். அது 90களுக்கு முன்னாடியா 90களுக்கு அப்புறமாங்கிறது பேசி தேடிட்டு இருக்கோம். டயலாக்னு ஒன்று இருக்கு, பேசி தீர்த்துக்கணும் எல்லாத்தையுமே. நம்ம அடையாள டயலாக் என்ன? 80s சினிமாக்கு அடையாள டயலாக். நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். வெள்ள தாவணி போட்டு இடுப்புல சொருகி கையில ஒரு பக்கம் தூக்கு சட்டி, இன்னொரு பக்கம் சர்டிபிகேட் எடுத்துட்டு வயல்ல ஓடி வரணும். எல்லா ஹீரோயினுக்கும் நமக்கு அதுதான் இன்ட்ரோடக்ஷன் எல்லா படத்துலயும். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இன்னமும் அது வந்து ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா மறுபடியும் இல்ல இவர் சொல்றது வந்து ஃபேமஸ் டயலாக் மேம். ஜெனரலா கிளீஷே டயலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார். எல்லா காலகட்டத்திலயும் கிளீஷே டயலாக்னு இருக்கு. சோ இன்னைக்கு கிளீஷே டயலாக் என்ன? அது இல்லாம தமிழ் படம் கிடையாது. சின்னதா சொல்லுங்க. ஓகே, சரக்கடிப்போமா. அப்புறம் குவார்ட்டருக்கு சொல்லி ரொம்ப நேரமா ஒரே விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்களே. அப்ப என்ன சொல்லுவோம்? இப்ப சொன்னாரு, ட்விட்டர்ல போட்டாரு அவரு, போடாதே. அதுக்கப்புறம் சப்ப மேட்டர். சூப்பர் சூப்பர், சப்ப மேட்டர். சப்ப ஃபிகர் ஜாஸ்தி சொல்லுவாங்க. ஜாஸ்தி அதை யூஸ் பண்றாங்க. அது வந்து ஜெண்டர் பயஸ்ல இப்ப நடக்காது. கோவால கொண்டு போய் உள்ள போட்டுருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதான் எதுல பார்த்தா சப்ப ஃபிகர், அது ஒரு பெரிய டயலாக். சோ ஃபார்முலா, அப்ப ஃபார்முலா எப்படி இருந்தது, இப்ப ஃபார்முலா எப்படி இருக்கு? 5 ஃபைட், 4 சாங், அப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஹீரோ வந்து மாறு வேஷம் போட்டு போயே ஆகணும். ஆமா இல்ல, அது ஒரு மச்ச வச்சா அடையாளமே தெரியாது. அந்த ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் அதாவது ரிமூவ் பண்ண முடியாத ஒரு டைரக்டரோட எஃபெக்ட்னா என்னோட மதிப்பிற்குரிய திரு எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய எஃபெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி டைரக்டர்ஸ் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருந்தாலும் இந்த எஸ்பிஎம் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு அது போகும்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். நித்யா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நிறைய தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க, அவங்க நிறைய படத்துல தெலுங்குல நடிச்சிருக்காங்க. ஆனா கேரக்டர் ஒன்னே தான். சம்பளம் கூட ஏறும், ஆனா கேரக்டர் ஒன்னே தான். அந்த கேரக்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லா படத்துலயும் ஹீரோக்கு நான் தான் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் வயசுக்கு வந்தோடனே ஒரு சாங் வரும். அப்போ அண்ணா வருவார், தங்க அம்மா எல்லாம் இருக்கும். ஒரு 2 சீன் வேற ஏதாவது வெளில போயிட்டு வராங்க, உடனே ஒரு ரேப் சீன் வந்துடும். ரேப் சீன் முடிஞ்சு அப்படியே சாகர தருணத்துல ஹீரோ என்ட்ரி வருவாரு. யார் உனக்கு கெடுத்தா சொல்லு, யார் உனக்கு கெடுத்தா சொல்லு, எனக்கு பேரை போது உயிர் போயிடும். அவ்வளவுதான். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு இல்ல. இந்த தங்கச்சியை வந்து பணயம் வச்சுதான் வந்து ரிவெஞ்ச் அப்படிங்கிற கதைகள்லாம் மாறி போச்சு. என்டர் தி டிராகன் தான் மேடம் இதுல ஃபர்ஸ்ட். ஏன்னா என்டர் தி டிராகன் வரும்போது எம்ஜிஆர் இங்க சூப்பர் ஸ்டார். அவரே புருஸ்லி படம் வந்தா நம்ம படத்தை கொஞ்சம் தள்ளி போடும் பாரு. எங்க புருஸ்லி இங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஒவ்வொருத்தவங்க மணிலையும் அந்த கையிலையும் இருக்கும். அது அவர் தான் வந்து இந்த தங்கச்சி கற்பழிச்ச மேட்டரை கொண்டு வந்து நம்ம கிட்ட வந்து பூஸ்ட் பண்ணாரு. அது ரொம்ப ஹீரோக்களுக்கு ரொம்ப நாள் இருந்தது. நம்மளுக்கு அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டை விட பெரிய சென்டிமெண்ட் இல்லை. ஒன்று அம்மா இல்லை தங்கச்சி. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. கிளீஷே வந்து ஒரு மோசமான வார்த்தை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பாலுமேந்திரா சார் தான் சொன்னார், கிளீஷே அப்படிங்கிறது மோசமான வார்த்தை இல்லை, தேர் ஆர் குட் கிளீஷேஸ். லைக் அம்மா மகன் பாசம், அம்மா மகள் பாசம் வந்து ரொம்ப குட் கிளீஷேன்னு. ஸோ அந்த அப்பவும் சரி இப்பவும் சரி நம்ம ஃபாலோ பண்ணுற குட் கிளீஷேஸ் பற்றி யாராவது பேச முடியுமா? நீ நடிச்ச சிந்து பைரிலே இருக்குமா? சிந்து பைரிலே அம்மா இது வந்து எந்த அம்மா வந்து தப்பாக நினைக்கிறாளோ, எந்த அம்மா வந்து நினைக்கிறாளோ அதே அம்மா தான் பின்னாடி கிளைமாஸில் சொல்ல முடியாத ஒரு உறவுக்காக ஏங்குற விஷயம், அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட தாண்டி யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பாலச்சந்திரன் சார் பண்ணியிருந்தாரு. அதோட இன்னொரு ட்விஸ்ட் தான் நந்தாவோட கிளைமேக்ஸ் இல்லைங்களா? அந்த மதர் அண்ட் சன் சென்டிமெண்ட்டோட இன்னொரு ட்விஸ்ட் தான். இன்னொரு சென்டிமெண்ட், நல்ல சென்டிமெண்ட், பூவே பூச்சிடுவால பாட்டிக்கும் பேத்திக்கு ஒரு அது வந்து யாருமே அது வரைக்கும் பார்க்காத ஒரு புதுசாக இருந்த சென்டிமெண்ட்டு.
பெரிய ரீச் ஆச்சு. ஆனால் இப்போ தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க, மகன் தந்தை உறவை விட தாத்தா பேரன் இல்லை பாட்டி பேத்தி தான் அதிகமான பாசம் இருக்கிறது என்பது இப்போ தான் உலகம் உணர ஆரம்பிச்சிருக்கு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுற நல்ல ஒரு கிளிஷே அப்படின்னு நினைக்கிறதுனா கெட்டவன் அழிவான் அப்படிங்கிறது. தர்மம் ஜெயிக்கும், கெட்டவன் அழிஞ்சிருவான் அப்படின்னு. இப்போ நிறைய படத்தில் அப்படியே போயிடுறாங்க ஜாலியாக. நான் பெரும்பான்மை தான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப், எஸ், அது ஒரு நியூ கிளிஷே இல்லையா? முன்னாடி அஃப்கோர்ஸ் நெஞ்சிருக்கும் எங்களுக்கும் நாளை என்ற வாழ்விருக்கும் அந்த மாதிரி பாட்டெல்லாம் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. So that's a very good sure shot cliche. So youngsters நீங்க சொல்லுங்க, என்ன கிளிஷே இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அதாவது ஐயா இது ரொம்ப போர், பழைய படங்கள்ல பார்த்தோம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனா சிலது இப்பவும் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது. கண்டிப்பா உதவி பண்றது அப்படிங்கிற ஒரு இல்லாத ஒருத்தங்களுக்கு உதவி பண்றது, அது ஒரு ஹீரோ வந்து இல்லாத ஒரு சொசைட்டில டவுன்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே நடந்தா இருக்கு. அதாவது குளிர்ல நடுங்குற ஒரு பாட்டிக்கு ஷால் போடுறது இப்போ கண்டிப்பா ஓகே, ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படிங்கிற விஷயம் மட்டும் பல ரூபங்கள்ல வந்துட்டு இருக்கும். ஆனால் கிளீஷஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் தான். கிளீஷஸ் தப்பான விஷயங்கள் இல்லை, அது இல்லாம படம் அழகா இருக்காது. சினிமாவை பொறுத்தளவுக்கு டைரக்டர் மீடியா ஒரு கதையை நம்ம நியாயப்படுத்துறது தான். அந்த நாட்களில் கிளைமேக்ஸில் நீ வந்து 20ஆம் நூற்றாண்டு பொண்ணு தாலியை கழட்டு அப்படின்னா கிளைமேக்ஸ் அந்த அம்மா தாலியை கழட்டில் கிளைமேக்ஸ் சூப்பர் எல்லாம் கை தட்டினான். சிறைன்ற படத்தில் தாலியை கழட்டி தூக்கி எறிவாங்க, அந்த படத்தும் கை தட்டினான். அப்போ ஒரு விஷயத்தை டைரக்டர் எதை நியாயப்படுத்துகிறாரோ அது தேட்டரில் கை தட்டிட்டான்னா அது வந்து ஹிட்டு. அதனால வந்து இங்க வந்து எதுவுமே வந்து பழசு கிடையாது. நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அவளுக்கு நடந்த அநியாயத்தை வந்து அவன் மனசுக்குள்ள ஏறிட்டே இருக்கு. சார் நீங்க சொல்றது ட்விஸ்ட் இல்ல, நீங்க சொல்றது ட்விஸ்ட் ஆனா ஸ்கிரீன் பிளே மொத்தமான ஒரு ஸ்கிரீன் பிளே சொல்லணும். ட்விஸ்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் நடக்குது, தாலியை கலத்தி ஹேங்கர்ல மாட்றாங்க ஷாலினி, அதுக்கு வந்து நான் தியேட்டர்ல நான் கிளாப்ஸ் தட்டினேன். என்ன செய்ய சொல்றீங்க? இல்ல சார் அதுதான் சொல்றேன், ஸ்கிரீன் பிளே கல்யாணமே ஆகாம இருக்க நீ. தாலி பாவண்ணே, தாலி பாவம். அப்போ ஸ்க்ரீன் பிளே பொதுவாக இட்ஸ் நாட் த சேம் ஃபார்முலா. மேம் ஸ்போக் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப், லக்ஷ்மி மேம் சொன்னாங்க. நாடோடிகள் ஆல்சோ ப்ரோக் தட் திங். ஏன்னா ஒரு பிட்ரேலுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சு. And it stood in front of us as an example. நாட்டுங்க கதையோட கண்டென்ட், நீங்க சொல்றது கதையோட கண்டென்ட், நான் சொல்றது ஸ்கிரீன் பிளே சொல்றேன். நீங்க சொல்றது லைன் சொல்லலாம், ஸ்கிரீன் பிளே மாறுது நண்பா. ஒரு டக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் உண்டாக்குனது வந்து ஆயுத எழுத்து. ஒரு 3 பேரு எங்கெங்கயோ வந்தானுங்க, என்ன அது வந்து அது ஸ்கிரீன் பிளே. ஓகேங்களா? நீங்க சொல்றது கண்டென்ட்டை பேசுறீங்க, நான் சொல்றது ஸ்கிரீன் பிளே பேசுறேன். அவங்க மேமோட क्वेश्चन அதுதான். ஸ்கிரீன் பிளேன்றது ஆரம்பத்துல இருந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் இப்படி, ஒரு ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் இப்படி, அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, சாங் பாடினாங்க. இது வரைக்கும் யாராவது சேஞ்ச் பண்ணாங்களா சொல்லுங்க? பாண்டியநாடுல விஷால் ஒரு எஸ்டாப்லிஷ்ட் ஆன ஹீரோ, அவரோட என்ட்ரி எப்படி ஆச்சு? அதெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். சினிமால வந்து எவ்வளவுதான் டெக்னிக்ஸ் வந்தாலும் ப்ரொடியூசரும் சரி, டைரக்டரும் சரி, சினிமாட்டோகிராஃபரும் சரி, மியூசிக் டைரக்டரும் ஆசைப்படுறது ஸ்கிரீன்ல படம் தெரியுதா, தெளிவா தெரியுதா, டயலாக் சரியா கேக்குதா, அதுக்கப்புறம் கதை புரியுதா, இந்த பயம் எல்லாம் தாண்டி நாம வர முடியுமா? எப்போ ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கதையா புதுசா இருந்தது வந்து நாடோடிகள். என்னன்னா அவன் வந்து இது வரைக்கும் லவ் பண்ணவங்க ஓடிவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்றது தெரியாதுன்னு. பட் லவ் போனவங்க பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ சஃபர் ஆனான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ரிவெஞ்ச் பண்ணாங்க பார்த்தீங்க, அது கொஞ்சம் புதுசாக இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம். அது இல்லை கதையாக சொல்கிறேன், நான் கதையாக சொல்கிறேன். அதான் கதாநாயகி வில்லன் இந்த ஃபார்மேட்டில் கதை பண்ணால் திரைக்கதை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது இல்லாமல் ஒரு கதை பண்ணும்போது தான் திரைக்கதை வேற மாதிரி வரும். சரி, இந்த செக்மெண்ட் முடியறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கொடாட் சொன்னாராம், ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கேர்ள் வேணும், ஒரு கன் வேணும், கதை ரெடி அப்படின்னாராம். ஆனா சார்லி சாப்ளின் என்ன சொன்னாராம் தெரியுமா? காமெடி படம் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு போலீஸ்மேன் கொடு, ஒரு பார்க்கு கொடு, ஒரு அழகான பொண்ணு கொடு, 3 வச்சு நான் காமெடி படம் எடுக்கிறேன்னா. ஸோ ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது அவங்கவங்க மைண்டை பொறுத்தது, அவங்கவங்க புத்திசாலித்தனத்தை பொறுத்தது. பெண் இல்லாம நடக்காது, முடியாது. பெண் இல்லாம நடக்காது, கன் இல்லாம கூட நடக்கும், பெண் இல்லாம நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சரி, கன் இல்லாம நடக்கும் ஸ்கிரீன் பிளே, ஆனா பெண் இல்லாம நடக்காதுன்ட்டு நம்ம பார்த்துட்டோம். இன்னும் வேற என்னென்ன இல்லாம சினிமா எடுக்க முடியாதுங்கிறது நம்ம தொடர்ந்து பேசலாம். ரிஷி மூலம் தேடல் தொடரும். Happy New Year! Happy New Year!